போட்டித் தேர்வர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நாம குப்தர்கள் குரூப் 1 பார்வையில பார்க்க போறோம். குப்தர்களை நம்ம பேரரசர்கள் அப்படி சொல்லுவோம். அவங்க ஆட்சி செய்த பகுதியை பேரரசு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த பேரரசு எப்படி உருவாயிருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முதல்ல வரலாற்றினுடைய தொடக்க காலகட்டத்துக்கு போகணும். வரலாற்றினுடைய தொடக்க காலகட்டத்துல ஆதி மனிதர்கள் வாழ்ந்தாங்க. அவங்க வேட்டையாடிகளாக இருந்தாங்க. குழுக்களாக ஒரு சிறிய சிறிய குழுக்களாக குகைக்குள்ள வாழ்ந்துட்டு வருவாங்க. அப்ப ஒரு காலகட்டத்தில் என்ன அப்படின்னா இறைச்சிக்கு தட்டுப்பாடு ஏற்படுது. அப்ப விவசாயம் சார்ந்த சமூகமாக மாறுகிறார்கள். சரிங்களா? விவசாயம் சார்ந்த சமூகமா மாறினதுக்கு அப்புறமும் கூட அவங்க நாடோடி வாழ்க்கையை தொடர்ந்து இருக்காங்க. நாடோடிகளாக இருந்தவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஆற்றங்கரைகள்ல அந்த மண்ணினுடைய வளம் அப்படின்றது குறையாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றங்கரையோரங்கள்லயே வசிக்க தொடங்குறாங்க. அப்பதான் நமக்கு என்ன தொடங்குது அப்படின்னா நாகரிகம் அப்படின்றது தொடங்குது. பண்டைய இந்தியாவில் நமக்கு என்ன நாகரிகம் வந்திருக்கும்? சிந்துவெளி நாகரிகம் அப்படின்றது நடந்துட்டு இருக்குமா? அந்த சிந்துவெளி நாகரிகத்தினுடைய இறுதி காலகட்டத்துல யார் வருவா அப்படின்னா ஆரியர்களினுடைய படையெடுப்பு அப்படின்றது நடக்கும். ஆரியர்கள் படையெடுத்து வரும்போது அவங்களுடைய காலகட்டத்தை நம்ம முன்வேத காலம் பின்வேத காலம் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். இந்த ஆரியர்கள் ஒரு முறையை உருவாக்குங்க. அதுதான் கனசங்கங்கள் அப்படின்ற ஒரு முறை. இந்த கனசங்கங்கள் என்ன அப்படின்னா மக்கள் குழுவா வசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களை நிர்வாகம் செய்வதற்கு ஒரு நிர்வாக ரீதியாக ஒரு குழு இருக்கும். அந்த நிர்வாகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களும் வந்து அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா நான் தான் அரசர் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. எங்க உள்ளவங்க? கனசங்கங்கள்ல இருக்கக்கூடிய அந்த அதிகார குழு. ஓகே, இந்த கனசங்கங்கள் எல்லாமே ஒன்றிணைந்துதான் மகா ஜனபதங்கள் அப்படின்றத உருவாக்குது. மொத்தம் 16 மகா ஜனபதங்கள் இருந்ததா நமக்கு சொல்றாங்க. அதுல முக்கியமானதுன்னு சொல்லி பார்க்கும்போது மகதம். ஏன் மகதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுதான் ஒரு பண்பாட்டு வளர்ச்சி ரீதியாக ரொம்ப விரைவாக வளர்ந்து வந்த ஒரு மகா ஜனபதம் அப்படின்றதுனால சொல்றாங்க. அப்ப மகா ஜனபதத்துல முக்கியமான மகாஜனபதம் இது மகதம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? இந்த மகதத்தில் யார் யார் ஆட்சி பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா ஹரியங்கா, சிசுநாகா, நந்த வம்சம் அப்படி சொல்லிட்டு 3 அரச வம்சங்கள் தொடர்ச்சியாக ஆண்டு வந்துட்டு இருப்பாங்க. இதுல நந்தர்கள்ல கடைசி நந்தரான தனநந்தரை தோற்கடிச்சுதான் யார் வந்திருப்பா அப்படின்னா மௌரியர், சந்திரகுப்த மௌரியர் அப்படின்றவரு மௌரிய வம்சத்தை தோற்றுவித்திருப்பாரு. இந்த மௌரிய வம்சத்தினுடைய கடைசி அரசர் யாரு? பிரகத்ரதா அப்படின்றவர் இருந்திருப்பாரு. இந்த பிரகத்ரதாவை தோற்கடித்ததா யார் வருவா அப்படின்னா சுங்கர்கள் வருவாங்க. சுங்கர்களை தொடர்ந்து யார் வருவா அப்படின்னா கண்வர்கள் வருவாங்க. கண்வர்களை தொடர்ந்து குஷானர்கள். இந்த குஷானர்கள் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது சீனாவினுடைய பழங்குடியின இனத்தவர்கள்ல ஒருத்தவர் தான் குஷானர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குஷானர்களோட வீழ்ச்சியை தொடர்ந்துதான் குப்த வம்சம் அப்படின்றது தொடங்குது. சரிங்களா? அப்போ பண்டைய இந்தியாவுல முதல் பேரரசுன்னு சொல்லி பார்க்கறது எது அப்படின்னா மௌரிய பேரரசு. அதற்கடுத்து சிறிய சிறிய அரசுகள் தோன்றி மறைந்து கொண்டே இருந்திருக்கு. மௌரிய பேரரசுக்கு அடுத்து பேரரசு என்ற ஒரு நிலை எதுல உருவாகுது அப்படின்னா குப்தர்கள் காலகட்டத்துலதான் உருவாகுது. குப்தர்களுடைய தோற்றம் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? குப்த பேரரசின் தோற்றம் பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்களை பற்றிய சான்றுகளை பார்த்துடலாம். சான்றுகள் எடுக்கும்போது புராணங்கள், இலக்கிய சான்று, கல்வெட்டுக்கள், செப்பு பட்டயங்களை சொல்றாங்க. முதல்ல புராணங்கள் சொல்லி பார்க்கும்போது வாயு புராணம், விஷ்ணு புராணம், மத்சய புராணம், பாகவத புராணம், ஸ்கந்த புராணம், பிரம்மண புராணம், மார்க்கண்டேய புராணங்களை சொல்றாங்க. விஷ்ணு புராணம் அப்படின்றதுதான் குப்த பேரரசர்கள் ஒரு வைசிய பிரிவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய புராணம் தான் விஷ்ணு புராணம். கல்வெட்டுக்கள் சொல்லி பார்க்கும்போது மெக்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டு. இது யாருடைய சாதனைகளை பற்றி கூறும் அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தரினுடைய சாதனைகளை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு தான் மெக்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டு. இது யார் வெளியிட்டிருப்பா அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தர் வெளியிட்டு இருந்திருப்பாரு. அப்ப மெக்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டு யாருடைய சாதனைகளை கூறுகிறது அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர். யார் வெளியிட்டாருன்னு கேட்டாங்க அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தர். அதுக்கடுத்து அலகாபாத் தூண் கல்வெட்டு. இது யாரால வெளியிடப்பட்டிருக்கும் அப்படின்னா சமுத்திரகுப்தருடைய அவைகள புலவரான ஹரிசேனர் என்பவரால் வெளியிடப்பட்டிருக்கும் அலகாபாத் தூண் கல்வெட்டு. உதயகிரி, மதுரா, சாஞ்சி இது 3ம் 2ஆம் சந்திரகுப்தர் பற்றி கூறக்கூடிய கல்வெட்டுகள். உதயகிரி, மதுரா, சாஞ்சி யாரை பற்றி கூறும்? 2ஆம் சந்திரகுப்தர். அதுக்கடுத்து பிதாரி தூண் கல்வெட்டு. இது யாரை பற்றி கூறும் அப்படின்னா ஸ்கந்தகுப்தரை பத்தி கூறக்கூடியதுதான் பிதாரி தூண் கல்வெட்டு, ஸ்கந்தகுப்தர். ஏரான் தூண் கல்வெட்டு அப்படின்றது புத்தகுப்தரை பத்தி சொல்லும். ஏரான் தூண் கல்வெட்டு, புத்தகுப்தர். இந்த புத்தகுப்தர் யார் அப்படின்னா ஸ்கந்தகுப்தரினுடைய சகோதரரான புருகுப்தரினுடைய மகன் தான் புத்தகுப்தர் அப்படி சொல்றாங்க. சரிங்களா? ஸ்கந்தகுப்தரினுடைய சகோதரரான புருகுப்தரினுடைய மகன் தான் புத்தகுப்தர் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கடுத்து குப்த அரசர்கள் அல்லாதோர் வெளியிடப்பட்ட கல்வெட்டுக்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது இவங்க எல்லாமே குப்த அரசர்கள் கிடையாது. பக்கத்து நாட்டு அரசர்களா இருக்கலாம், இல்ல அந்த நாட்டை சேர்ந்த அமைச்சர்களாக இருக்கலாம். சரிங்களா? கடம்பர் கல்வெட்டு, சாரநாத் கல்வெட்டு, நாலந்தா கல்வெட்டு,
ராஷ்டிரகூடர்களினுடைய செப்பேடுகள், இது எல்லாமே குப்த பேரரசர்கள் இருந்ததற்கான சான்றுகளை கூறக்கூடியது. சரிங்களா? முக்கியமான செப்பு பட்டயங்கள் சொல்லி பார்க்கும்போது மதுபான் செப்பு பட்டயம், சோனாபட் செப்பு பட்டயம். இன்னும் இலக்கிய சான்றுகள் இருக்கு, இலக்கிய சான்றுகள் பார்க்கலாம். இலக்கிய சான்றுகள் சொல்லி பார்க்கும்போது காமந்தர் என்பவரால் எழுதப்பட்ட நீதிசாரம் என்ற நூலை சொல்றாங்க. இந்த நீதிசாரம் என்ற நூல் வந்து குப்தர்களினுடைய நீதி நிர்வாகத்தை பத்தி கூறும். இந்த நூல் முதலாம் சந்திரகுப்தரினுடைய ஆட்சி காலகட்டத்துல எழுதப்பட்டிருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த நீதிசாரம் என்ற நூலை மௌரியர்களின் ஆட்சி காலகட்டத்துல சாணக்கியர் என்பவரால் எழுதப்பட்ட அர்த்தசாஸ்திரம் என்ற நூலுக்கு இணையாக வைத்து பேசக்கூடியது நீதிசாரம் என்ற நூல். யார் எழுதியிருப்பா அப்படின்னா காமந்தர் என்பவர் எழுதியிருந்திருப்பார். காளிதாசனுடைய சாகுந்தலம், மேகதூதம், விக்ரம ஊர்வசியம், ரகுவம்சம், ரிது சம்காரம், குமார சம்பவம், மாளவிகாக்னி மித்ரம், இந்த நூல்கள் எல்லாமே காளிதாசர் வந்து எழுதியிருந்திருப்பாரு. காளிதாசர் யார் அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தனுடைய நவரத்ன அமைச்சரவையில சமஸ்கிருத கவிஞராக இருந்திருப்பாரு காளிதாசர். அதுக்கடுத்து விசாக தத்தர் எழுதிய தேவி சந்திரகுப்தம். தேவி சந்திரகுப்தம் இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி கூறக்கூடிய நூலாக இருக்கும். சரிங்களா? தேவி சந்திரகுப்தம் இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி கூறக்கூடிய நூல். முத்ராட்சசம் என்ற நூல் வந்து ஒரு முத்திரையின் வரலாறு அப்படின்னு சொல்றாங்க. முத்ராட்சசத்தை ஒரு முத்திரையின் வரலாறு. அதாவது இந்த நூலுடைய நாயகன் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது மௌரியர்கள் ஆட்சி காலகட்டத்தில் இருந்த சாணக்கியர், அர்த்தசாஸ்திரத்தில் இருந்த அதே சாணக்கியர் தான் முத்ராட்சசத்தினுடைய நாயகன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நாயகனுடைய ஒரு கூற்று வந்து சொல்றாங்க, ஒரு அமைச்சனின் காதலை விட அரசனின் மீது கொண்டுள்ள விசுவாசம் மேலானது அப்படின்னு சொல்லிட்டு முத்ராட்சசம் என்ற நூலை வந்து சொல்றாங்க. பாணர் எழுதிய ஹர்ஷசரிதம், பாணர் எழுதிய ஹர்ஷசரிதம். அதுக்கடுத்து ஜைனசேன சூரி எழுதிய அரிய வம்ச புராணம். இவர் வந்து ஒரு சமணர், அதாவது சமண குறிப்புகள், குப்தர்களை பற்றி கூறக்கூடிய சமண குறிப்பாக அரிய வம்ச புராணம் அப்படின்னு சொல்றாங்க. அதை எழுதியவர் ஜைனசேன சூரி அப்படின்னு சொல்றாங்க. சூத்ரகா எழுதிய மிரிச்ச கடிகா, சூத்ரகா என்பவரால் எழுதப்பட்ட மிரிச்ச கடிகா. ஹர்ஷர் எழுதிய ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா. ஹர்ஷர் என்பவர் ஒரு வர்த்தன அரசர் அப்படின்றது தெரியும். அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் எழுதினது ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா. யார் எழுதியிருப்பா? ஹர்ஷர் எழுதியிருந்திருப்பாரு. வராகமிகிரர், மறுபடியும் இரண்டாம் சந்திரகுப்தனுடைய அவைக்கள புலவராக இருந்தவர் தான் வராகமிகிரர். இவர் எழுதியது பஞ்ச சித்தாந்திகா, பிரகத் ஜாதகா, பிரகத் சம்கிதா அப்படின்ற நூல்களை எழுதியிருந்திருப்பாரு. அதுக்கடுத்து இரண்டாம் சந்திரகுப்தனுடைய ஆட்சி காலகட்டத்தில் வருகை புரிந்தவர் தான் பாகியான், சீன பயணியான பாகியான். இவரினுடைய குறிப்புகளும் குப்த அரசினுடைய நிர்வாகம் மற்றும் நாட்டு மக்களின் நிலை பற்றி எடுத்து கூறக்கூடிய ஒரு குறிப்பாக பார்க்கப்படுது. அதுக்கடுத்து ஸ்மிருதிகள், நாரத ஸ்மிருதி, பிரகஸ்பதி ஸ்மிருதி, ரெண்டையும் வந்து நம்ம குப்த அரசினுடைய ஆட்சி காலகட்டம் பற்றி அறியக்கூடிய ஒரு ஸ்மிருதிகளாக பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? இதுக்கடுத்து நம்ம குப்தர்களினுடைய தோற்றம் பற்றி பார்க்கலாம். குப்தர்களின் தோற்றம் பற்றி பார்க்கும்போது நமக்கு முதல்ல வர சந்தேகம் என்ன அப்படின்னா அவங்க யாரு அப்படின்ற அந்த சந்தேகம் தான் வரும். அப்ப இந்த யாருன்ற கேள்விக்கு வரலாற்று ஆசிரியர்கள்ட்ட நிறைய குழப்பமான பதில்கள் தான் இருக்கு. ஆனா நிறைய சான்றுகள் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா முதல் சான்றாக என்ன சொல்றாங்கன்னா மௌரியர்களினுடைய பரம்பரையை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். யாரு? குப்தர்கள். ஏன் அப்படின்னா மௌரிய வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது சந்திரகுப்த மௌரியர். குப்த அரசர்கள்ல முதல் வரலாற்றை தொடங்கியவர், குப்த பேரரசின் வரலாற்றை தொடங்கியவர்னு சொல்லி நம்ம யார சொல்லுவோம்? முதலாம் சந்திரகுப்தர். இவங்க ரெண்டு பேரோட பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒருவேளை இவங்க ஒரே வம்சாவளியினரோ அப்படின்ற சந்தேகத்தை முதல்ல வைக்கிறாங்க. ரெண்டாவதா என்ன சொல்றாங்க அப்படின்னா நமக்கு குஷானர்களோட வீழ்ச்சியை தொடர்ந்துதான் குப்த பேரரசுன்றது தொடங்குமா? அப்ப இந்த குஷானர்கள் ஆட்சி செய்யும்போது தெற்குல யார் ஆட்சி செய்வா அப்படின்னா சாதவாகனர்கள் ஆட்சி செய்வாங்க. இந்த சாதவாகனர்களுடைய அதிகாரிகளுடைய பெயர், சாதவாகனர்களுடைய அதிகாரிகளுடைய பெயர் தான் குப்தா அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இந்த அதிகாரிகள் தான் பிற்காலகட்டத்துல வட இந்தியா மீது படையெடுத்து குப்த பேரரசை உருவாக்கி இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய சான்றுகளை முன்வைக்கிறாங்க. ஆனா குப்த பேரரசின் தோற்றம் குறித்து ஒரு முழுமையான விளக்கம் அப்படின்றது நமக்கு கிடைக்கப்படல. ஓகே, அதுக்கடுத்து இந்த குப்த பேரரசை யார் தோற்றுவிப்பா அப்படின்னா ஸ்ரீகுப்தர் அப்படின்றதுதான் தோற்றுவிப்பாரு. சரிங்களா? தோற்றுவித்தவர் அப்படின்றவர் ஸ்ரீகுப்தர் தான். இவருடைய காலகட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிபி 240 இருந்து 280 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருந்திருப்பாரு ஸ்ரீகுப்தர். அது மட்டும் இல்லாம நாணயங்களில் இடம்பெற்ற முதல் குப்த அரசர் யாருன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஸ்ரீகுப்தரை நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து ஆட்சி பொறுப்பேற்றவர் இவருடைய மகனான கடோத்கஜர். சரிங்களா?
ஸ்ரீகுப்தருடைய மகனான கடோத்கஜர். இவருடைய ஆட்சி காலகட்டம் சொல்லி பார்க்கும்போது 280 இருந்து 319 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருந்திருப்பாரு கடோத்கஜர். சரிங்களா? இவங்க ரெண்டு பேரையும் இணைத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மகாராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு பேரையும் நம்ம என்ன சொல்லுவாங்க, மகாராஜா அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு அடுத்து ஆட்சி பொறுப்பேற்றவர் தான் முக்கியமான அரசர் முதலாம் சந்திரகுப்தர். நமக்கு மௌரிய பரம்பரையிலிருந்து வந்தவர்னு சொல்லி கூட வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்கல்ல, அவர் தான் முதலாம் சந்திரகுப்தர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த முதலாம் சந்திரகுப்தருடைய முக்கியமான சாதனைகளை வெளியிட்ட கல்வெட்டு எது அப்படின்னா மெக்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டு. சரிங்களா? மெக்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டு. இது முதலாம் சந்திரகுப்தரனுடைய சாதனைகளை கூறக்கூடிய கல்வெட்டாக இருக்கும். இது யாரான வெளியிட்டிருப்பா அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர் வெளியிட்டு இருந்திருப்பாருன்னு சொல்ல முன்னாடியே பார்த்தோம். அதுக்கடுத்து இவருடைய முக்கியமான சாதனைன்னு சொல்லி பார்க்கும்போது லிச்சாவி அப்படின்ற ஒரு பழமையான கனசங்கம். இது எங்க இருக்கு அப்படின்னா தற்போதைய பீகார்ல இருக்கு. இந்த லிச்சாவி என்ற கனசங்கத்துல இருந்து அவங்களுடைய இளவரசியான குமாரதேவிய திருமணம் செய்துட்டு வந்திருந்திருப்பாரு முதலாம் சந்திரகுப்தர். ஒரு வலிமையான கனசங்க இனக்குழுக்களின் உதவியோடு தான் இவர் என்ன பண்ணுவாரு, வட இந்தியா மீது படையெடுத்து போய் குப்த பேரரசை உருவாக்குறாரு. அதனாலதான் முதலாம் சந்திரகுப்தர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குப்த பேரரசின் வரலாற்றை தொடங்கியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. வரலாற்றை தொடங்கியவர் முதலாம் சந்திரகுப்தர். குப்த பேரரசின் வரலாற்றை தொடங்கியவர் தான் சந்திரகுப்தர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் சொல்லி பார்க்கும்போது இவர் நிறைய நாணயங்களை வெளியிட்டு இருந்திருப்பாரு. அந்த நாணயங்கள்ல என்ன பண்ணியிருந்திருப்பாரு அப்படின்னா இவரும் குமாரதேவியும் மனமோதிரம் மாற்றக்கூடிய உருவம் பதித்த நாணயங்களை வெளியிட்டு இருந்திருப்பாரு. அந்த நாணயங்கள்ல லிச்சாவையா என்ற வாசகமும் பொறிக்கப்பட்டிருந்திருக்கும். இந்த வாசகத்தின் மூலமாக இந்த இனக்குழுவோட உதவி அப்படின்றது எவ்வளவு முக்கியத்துவமாக இவருக்கு இருந்திருக்கும் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இவருக்கு அடுத்து யார் ஆட்சி பொறுப்பேற்பா அப்படின்னா இவருடைய மகனான சமுத்திரகுப்தர் ஆட்சி பொறுப்பேற்பாரு. அவரை பற்றிய செய்திகளை நம்ம பார்க்கலாம். முதலாம் சந்திரகுப்தருக்கு அடுத்து யார் ஆட்சி பொறுப்புக்கு வர்றாரு அப்படின்னா சமுத்திரகுப்தர் அப்படின்றவர் ஆட்சி பொறுப்புக்கு வர்றாரு. கிபி 335 வர்றாரு. இவரும் தன்னுடைய தந்தையை போன்றே ஒரு பேரரசு விரிவாக்கவாதியாகவே ஆட்சியை தொடங்குறார். பாடலிபுத்திரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சியை வந்து தொடங்குறாரு. தொடங்கினதுக்கு அப்புறம் இவரை பற்றி அசோகர் தூண்ல ஒரு நீண்ட வரிசையில என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு மௌரிய பரம்பரையிலிருந்து வந்த ஒரு சிறப்புமிக்க அரசர் அப்படின்னு சொல்லி அசோகருடைய தூண்ல வந்து சொல்றாங்க. இவர் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே இவருக்கு 2 சவால்கள் அப்படின்றது விடப்படுது. ஒன்று நாகர்களிடமிருந்து வந்த சவால், நாகர்களுடைய பகுதிகளை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அதுக்கடுத்து வாகடர்களை எதிர்த்தும் சண்டை போடணும் அப்படின்றத நினைக்கிறாரு. இப்ப இந்த நாகர்களை எதிர்த்து சண்டை போடுறாரு. அந்த போர்ல ஜெயிச்சிடுறாரு. அந்த ஜெயிச்சதன் நினைவாக 2 விஷயம் பண்றாரு. என்ன அப்படின்னா கருட சின்னத்தை தன்னுடைய அரசு சின்னமாக அறிவிக்கிறார். கருட சின்னத்தை தன்னுடைய அரசு சின்னமாக அறிவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நாகர்களை வெற்றி கொண்ட நாங்கள் சாம்ராட்டுகள் என்று அழைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? சாம்ராட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வாகடர்களை எதிர்த்து சண்டை போடுறாரு. அந்த போர்ல வெற்றி பெறாரு. மிக பெரும் செல்வம் அப்படின்றது இந்த போரின் மூலமாக குப்த பேரரசுக்கு கிடைக்குது. இதன் மூலமாக குப்த பேரரசிற்கான ஒரு பொருளாதாரத்திற்கான அடித்தளமாக என்ன போர் அமையுது அப்படின்னா வாகடர்களுக்கு எதிரான போர் அப்படின்றது அமையுது. அதுக்கடுத்து முக்கியமான படையெடுப்புகள் இன்னும் நிறைய மேற்கொள்றாரு. மலைவாழ் பகுதிகளில் வசிச்சு வந்த நிறைய குறுநில மன்னர்களுக்கு எதிராக சண்டை போடுறாரு. மலைவாழ் பகுதிக்கு எதிராக சண்டை போடுறாரு. அதுல 2 விதமாக அந்த பகுதிகளை வந்து அணுகிறாரு. என்ன அப்படின்னா முதல்ல நீங்க நட்பு ரீதியாக அணுகினால் போர் வந்து வேண்டாம், நீங்க வந்து என்னுடைய மேலாண்மையில் ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 2வது இல்ல அப்படின்னா போர் தான் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு. இது மூலமா மலைவாழ் பகுதிகளை கைப்பற்றாரு. அதுக்கடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர் வட இந்தியா மீது 9 அரசர்களுக்கு எதிரான போரை வந்து மேற்கொள்றாரு. வட இந்தியாவில் உள்ள 9 அரசர்களுக்கு எதிரான போரை மேற்கொள்றாரு. 9 அரசர்களை வீழ்த்தி அந்த பகுதிகளை எல்லாத்தையுமே குப்த பேரரசிற்கு கீழே சேர்த்துக்கிறார். சரிங்களா? அதுக்கடுத்து எங்க இவரோட கண் போகுது அப்படின்னா தென்னிந்தியாவை நோக்கி போகுது. ஓகேங்களா? தென்னிந்தியாவை நோக்கி இவருடைய பார்வை அப்படின்றது திரும்புது. தென்னிந்தியாவில் மொத்தம் 12 அரசர்களுக்கு எதிராக சண்டை போடுறாரு. அதுல ஒருத்தர் தான் பல்லவர் வம்ச ஆட்சி பகுதியை சேர்ந்த விஷ்ணுகோபன் என்பவர். விஷ்ணுகோபனை தோற்கடிக்கிறாரு. சரிங்களா? தென்னிந்தியாவுக்கு எதிரான படையெடுப்புல பல்லவர் ஆட்சியை சேர்ந்த விஷ்ணுகோபன் என்ற மன்னனுக்கு எதிராக சண்டையிட்டு அந்த போர்ல விஷ்ணுகோபனை
தோற்கடிக்கிறாரு. இந்த போர்ல இவர் தென்னிந்திய பகுதிகளை சண்டையிடுறாரு, போர் செய்யறாரு. ஆனால் அந்த பகுதிகளை குப்த பேரரசுல இணைக்கவில்லை அப்படி சொல்றாங்க. ஏன் இணைக்கல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவர் ஒரு தொலைநோக்கு சிந்தனையாளர். நம்முடைய தலைநகரம் அப்படின்றது பாடலிபுத்திரத்துல இருக்கு. நான் இங்க இருந்து ஒரு தொலை தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதியை ஆட்சி செய்வது அப்படின்றது இயலாத காரியம் அப்படின்றத நினைச்சு என்ன பண்றாரு அப்படின்னா, 12 பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசர்களை தோற்கடிச்சு அவங்கள குறுநில மன்னர்களாக மாற்றி தனக்கு கீழே கப்பம் கட்டக்கூடிய குறுநில மன்னர்களாக மாற்றி விட்டாரு. யாரு அப்படின்னா சமுத்திரகுப்தர். அதுக்கடுத்து இவருடைய புகழ் அப்படின்றது இந்திய அளவுல மட்டும் இல்லாம கடல் கடந்து இலங்கை வரைக்கும் செல்லுது. அப்ப இலங்கையை ஆட்சி செய்த மன்னர் தான் யாரு அப்படின்னா மேகவர்மன் அப்படின்றவர் ஆட்சி செய்யறார். மேகவர்மன் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நான் புத்த கையால ஒரு புத்த மடம் கட்டணும், அதுக்கு நீங்க அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லி யாருக்கிட்ட கேட்கிறா, சமுத்திரகுப்தர் கிட்ட அனுமதி கேட்கிறாரு. இலங்கை அரசரான மேகவர்மன் அப்படின்றவர் கேட்கிறாரு. அது மட்டும் நிறைய படையெடுப்புகளை மேற்கொண்ட சமுத்திரகுப்தர் தன்னுடைய மேலாண்மையை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக அஸ்வமேத யாகத்தை நடத்துகிறார். அஸ்வமேத யாகம் அப்படின்றது வேற ஒன்றும் கிடையாது. ஒரு குதிரையில தன்னுடைய நாட்டினுடைய கொடியை அவங்க வச்சு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அந்த குதிரை கால்படக்கூடிய இடம் அனைத்து இடங்களும் தன்னுடைய பேரரசுக்கு உட்பட்ட நிலங்கள் தான் அப்படின்னு சொல்லி அறிவிச்சு அந்த குதிரையை வந்து அனுப்பிச்சு விடுவாங்க. அந்த குதிரையை சுத்தி முத்தி திருப்பி வந்து அந்த பலிபீடத்துக்கு வரும்போது அந்த குதிரையும் பலி கொடுத்துருவாங்க. இது வந்து தன்னுடைய பேரரசை மேலாண்மை செய்யக்கூடிய விதமாக அந்த கால அரசர்கள் எல்லாமே செய்யக்கூடிய ஒரு சடங்கு தான் அஸ்வமேத யாகம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து அலகாபாத் தூண் கல்வெட்டு அப்படின்றது இவருடைய அமைச்சரான ஹரிசேனர் என்பவரால் உருவாக்கப்பட்டிருந்திருக்கும். சரிங்களா, ஹரிசேனர் என்பவரால் உருவாக்கப்பட்டிருந்திருக்கும். மொத்தம் 33 வரிகள் அப்படின்றது அந்த தூண்ல இருக்கும். அந்த 33 வரிகளும் நாகரி வரி வடிவத்துல எழுதப்பட்டு சமஸ்கிருதத்துல பொறிக்கப்பட்டிருந்திருக்கும். நாகரி வரி வடிவம் சமஸ்கிருதத்துல பொறிக்கப்பட்டிருக்கு அந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு. இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டுல தான் 12 தென்னிந்திய அரசர்களுக்கு எதிரான படையெடுப்பை பத்தி கூறும். அந்த வெற்றியை பத்தி கூறக்கூடிய செய்திகள் எல்லாமே நமக்கு அலகாபாத் தூண் கல்வெட்டுகள்ல இருந்து தான் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம அலகாபாத் தூண் கல்வெட்டுல இவரை கவிராஜா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. சரிங்களா, கவிராஜா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. யார, சமுத்திரகுப்தரை கவிராஜா அப்படின்னு சொல்லி அலகாபாத் தூண் கல்வெட்டுல சொல்லியிருந்திருப்பாங்க. என்ன காரணத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இசை பிரியர். இவர் வந்து ஒரு மிகப்பெரிய இசை பிரியர், அதனாலதான் இவரை கவிராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இவர் வெளியிட்ட நாணயங்கள்ல இவர் வீணை வாசிப்பது போன்ற ஒரு உருவம் பதிக்கப்பட்டிருந்திருக்கும். சரிங்களா, யாரு, சமுத்திரகுப்தர் வீணை வாசிப்பது போன்ற ஒரு உருவம் அவருடைய நாணயங்கள்ல பொறிக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம நாணயங்கள் சார்ந்து என்ன செய்யறாரு அப்படின்னா, நாணய அமைப்பு முறையை கொண்டு வர்றாரு. ஒரு நாணயம் அப்படின்றது இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு முறையை யார்கிட்ட இருந்து கத்துக்கிறாரு அப்படின்னா குஷானர்கள்ட்ட இருந்து கத்துக்கிறார். குஷானர்கள்ட்ட இருந்து அந்த நாணய அமைப்பு முறையை கத்துக்கிட்டு அந்த நாணய அமைப்பு முறையை குப்த பேரரசு ஆட்சி காலகட்டத்தில் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர். ஒரு தீவிர வைணவராக இருந்த போதிலும் பௌத்த அறிஞரான வசுபந்து என்பவரை ஆதரிக்கவும் செய்வார். யார் ஆதரிக்கிறாரு? வசுபந்து என்ற பௌத்த அறிஞரை ஆதரிப்பாரு சமுத்திரகுப்தர். இந்த மாதிரி நிறைய படையெடுப்புகள் நிறைய விஷயங்கள் செய்ததால இவர் நம்ம இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா, என்ன சொல்றோம்? இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்றாங்க. இதை சொன்னது யாரு அப்படின்னா வி.ஏ. ஸ்மித் அவர்கள் சொல்லுவாங்க. வி.ஏ. ஸ்மித். வி.ஏ. ஸ்மித் அவர்கள் இவரை இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு அடுத்து ஆட்சி பொறுப்பேற்றவர் தான் 2ஆம் சந்திரகுப்தர். அவரை பற்றிய செய்திகளை பார்க்கலாம். சமுத்திரகுப்தரை தொடர்ந்து ஆட்சி பொறுப்பேற்றவர் தான் யார் அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தர். இந்த சமுத்திரகுப்தருக்கு மொத்தம் 2 மகன்கள் இருந்திருப்பாங்க, ராமகுப்தர் அப்புறம் 2ஆம் சந்திரகுப்தர். ராமகுப்தருக்கு எதிரான வாரிசுரிமை போர்ல ஜெயிச்சதா யார் வந்திருப்பா அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தர் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருந்திருப்பாரு. ஓகே, 2ஆம் சந்திரகுப்தர் வந்ததுக்கு அப்புறமா இவருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் அப்படின்றது இருந்திருக்கு. என்னென்னு சொல்லி பார்க்கலாம். விக்ரமன். சரிங்களா, விக்ரமன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து தேவகுப்தன். தேவகுப்தன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தேவராஜன் அப்படின்னு சொல்றாங்க. தேவராஜன். அடுத்து தேவஸ்ரீ. தேவஸ்ரீன்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து சிம்ம விக்ரமன் அப்படின்னு சொல்றாங்க. சிம்ஹ விக்ரமன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து சிம்ம சந்திரர். சிம்ம சந்திரர் அப்படின்னு சொல்றாங்க. சிம்ம சந்திரர். நரேந்திர சிம்மர். நரேந்திர சிம்மர் அப்படின்னு சொல்றாங்க.
அதுக்கடுத்து விக்ரமாதித்யர் அப்படின்ற ஒரு பேரும், விக்ரமாதித்யர் என்ற பேரும், சகாரி என்ற பேரும் அமையுது. ஓகேங்களா? இந்த விக்ரமாதித்யர் என்ற பேருக்கு வந்து வீரத்தின் சூரியன் என்ற பேர் இருக்கு. சகாரி என்ற பட்டம் எப்போது இவருக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னா சாகர்களை தோற்கடித்ததால் சகாரி என்ற பட்டமும் இவருக்கு கிடைச்சிருக்கும். சரிங்களா? சிறப்பு பெயர்கள் அதுக்கடுத்து பார்த்துட்டோம். அப்ப பேரரசு விரிவாக்கம், இவருடைய முன்னோர்களை போன்ற இவர் வந்து ஒரு பேரரசு விரிவாக்கவாதியாகவே இருந்திருக்காரு. ஆனா இவர் போர்கள் மூலமாக இல்லாம திருமண உறவு மூலமாக தன்னுடைய பேரரசை விரிவாக்கம் செய்கிறாரு. அதற்கு ஆதாரமாக இவரே 2 திருமணங்கள் செய்கிறாரு. குபேரநாகா என்ற பெண்ணையும், குபேரநாகா என்ற நாகர்குல இளவரசியையும், துருபசு வாமினி என்ற இளவரசியும் திருமணம் செய்துக்கிறார். சரிங்களா? துருபசு வாமினி என்ற பெண்ணையும் திருமணம் செய்துக்கிறார். இவருக்கு மொத்தம் 3 பசங்கள் இருந்திருக்காங்க, ஒரு பெண் குழந்தை இருந்திருக்காங்க. 3 பசங்க கோவிந்த குப்தர், கடோத்கஜ குப்தர், குமாரகுப்தர் அப்படின்ற 3 மகன்கள் இருந்திருக்காங்க. ஒரு மகள் பிரபாவதி என்ற மகள் இருந்திருக்காங்க. இதுல முக்கியமானவர் யார் அப்படின்னா குமாரகுப்தரும் பிரபாவதியும் தான். இந்த 4 பேர்ல முக்கியமானவர்கள் குமாரகுப்தர் மற்றும் பிரபாவதி அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா குமாரகுப்தரை கடம்பர்களுடைய இளவரசிக்கு திருமணம் செய்கிறார். கடம்ப மன்னர்களுடைய இளவரசிக்கு திருமணம் செய்து வைக்கிறார் 2ஆம் சந்திரகுப்தர். தன்னுடைய மகளான பிரபாவதிய வாகட இளவரசரான ருத்ரதேவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார். ருத்ரதேவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார் 2ஆம் சந்திரகுப்தர். ஓகேங்களா? அதுக்கடுத்து தலைநகரம், சாகர்களை தோற்கடித்து இவர் உஜ்ஜயினி என்ற நகரத்தை கைப்பற்றாரு. நடைமுறையில தலைநகரம் சொல்லி பார்க்கும்போது உஜ்ஜயினியாக தான் இருக்கும். ஆனா தலைமை நகரம் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா பார்க்கும்போது பாடலிபுத்திரமா இருக்கும். ஆனா நடைமுறையில உஜ்ஜயினி தான் தலைநகரமாக இருந்தது. இவருடைய காலகட்டத்தில் தான் உஜ்ஜயினி நகரம் வந்து வளர்ச்சி அடைந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதுக்கடுத்து அஸ்வமேத யாகத்தை இவரும் மேற்கொண்டிருப்பாரு. சீன பயணியான பாகியானோட வருகை அப்படின்றது 2ஆம் சந்திரகுப்தரோட ஆட்சி காலகட்டத்துல இருந்திருக்கும். இவர் முக்கியமா நிறைய விஷயங்களை சொல்றாரு. அதுல மதுரா மற்றும் பாடலிபுத்திரம் 2 நகரங்களை பற்றி சொல்றாரு. பாடலிபுத்திரம் 2 நகரங்களும் செல்வ செழிப்பு மிக்கவையாக இருந்திருக்கு. மக்கள் வந்து துன்பப்படாமல் செழிப்போடு வாழ்ந்தார்கள் அப்படின்ற செய்திகளை சீன பயணியான பாகியான் அப்படின்றவர் குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாம குசி நகரம் கபிலவஸ்து போன்ற புத்த புனித தலங்கள் இருந்து அதனுடைய தொன்மையை இழந்தது அப்படின்ற செய்திகளையும் சீன பயணியான பாகியான் அப்படின்றவர் முன்வைக்கிறாரு. வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட முதல் குப்த அரசர் யாருன்னு கேட்டாலும் நமக்கு 2ஆம் சந்திரகுப்தர் தான். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம நவரத்ன அமைச்சரவை அப்படின்றது யாருடைய ஆட்சி காலகட்டத்தில் இருந்தது அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தருடைய ஆட்சி காலகட்டத்தில் இருந்தது. யார் யார் இருந்தா அப்படின்னா காளிதாசர், ஹரிசேனர், அமரசிம்மர், தன்வந்திரி, காகபாணர், சங்கு, வராகமிகிரர், வராச்சி, விட்டல் பட்டர் போன்று 9 அமைச்சர்களை கொண்ட நவரத்ன அமைச்சரவை யார் காலகட்டத்தில் இருந்திருக்கும்? 2ஆம் சந்திரகுப்தர். இவர்கள் எல்லாமே ஒவ்வொரு துறையில சிறந்தவர்கள். காளிதாசர் அப்படின்றவர் சமஸ்கிருத கவிஞராக இருந்திருப்பாரு. ஹரிசேனர் என்பவரும் சமஸ்கிருத புலவராக இருந்திருப்பாரு. அமரசிம்மர் என்பவர் அகராதியியல் ஆசிரியராக இருந்திருப்பாரு. தன்வந்திரி என்பவர் வந்துட்டு மருத்துவத்துறையில சிறந்தவராக இருந்திருப்பாரு. காகபாணர் என்பவர் வந்துட்டு தன்னுடைய சோதிட கலையில வந்து சிறந்தவராக இருந்திருப்பார். காகபாணர் என்பவர் சோதிட கலையில சிறந்தவராக இருந்திருப்பாரு. சங்கு அப்படின்றவர் கட்டடக்கலையில சிறந்தவராக இருந்திருப்பாரு. வராகமிகிரர் என்பவர் வந்துட்டு வானியல் மற்றும் கணிதவியல் ஆசிரியராக வராகமிகிரர் அப்படின்றவர் இருந்திருப்பாரு. வராச்சி என்பவர் வந்துட்டு இலக்கண ஆசிரியராக இருந்திருக்காரு. விட்டல் பட்டர் என்பவர் மாய வித்தைக்காரராக இருந்திருக்காரு. ஓகேங்களா? இந்த மாதிரி 9 நவரத்ன அமைச்சரவைகளை யார் கொண்டிருப்பா அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தரிடம் இருந்திருக்கும். ஓகேங்களா? 2ஆம் சந்திரகுப்தரின் ஆட்சியை தொடர்ந்து அவருடைய 3 மகன்கள்ல ஒருவரான குமாரகுப்தர் என்பவர் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறாரு. இவருக்கு 2 சிறப்பு பெயர்கள் இருக்கு.
மகேந்திராதித்யர் மற்றும் சக்கராதித்யர் என்ற 2 சிறப்பு பெயர்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அஸ்வமேத யாகத்தை இவரும் தொடர்ந்து செய்கிறாரு. நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. குமாரகுப்தர் என்பவர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கி இருந்திருப்பாரு. இவருடைய ஆட்சி அப்படின்றது ஒரு அமைதியான சூழல்ல தான் நடைபெறுது. சரிங்களா, இவருடைய ஆட்சி அமைப்புன்றது அமைதியான சூழல்ல தான் நடைபெறுது. படை என்று பார்க்கும்போது இவர் தன்னுடைய தற்காப்புக்காக மட்டுமே வச்சுக்கொள்ளக்கூடிய ஒரு படையை வந்து உருவாக்கி வச்சிருந்திருக்காரு. தொடர்ந்து படை வலிமையை பெருக்கக்கூடிய செயல்களை எதுவுமே இவருடைய காலகட்டத்துல நடைபெறல அப்படின்றத சொல்றாங்க. இதுக்கு உதாரணமாக வாகட அரசருக்கு உதவி தேவைப்படும் போது இவர் உதவவில்லை அப்படின்றத சொல்றாங்க. இதனால கோபம் கொண்ட வாகட அரசர்களுடைய கடைசி அரசரான அரிசேனர் என்பவர் என்ன செய்யறாரு, குப்த பேரரசிலிருந்து தன்னுடைய சுதந்திரத்தை அறிவித்துக் கொண்டு சுதந்திரமான அரசராக செயல்படுகிறார் அப்படின்ற சொல்றாங்க. வாகட அரசர்களுடைய கடைசி அரசரான அரிசேனர் என்பவர். படையெடுப்புகள் சொல்லி பார்க்கும்போது இவருடைய காலகட்டத்துல படையெடுப்புகள் நடக்காது. இவருடைய இறுதி காலகட்டத்துல புஷ்யமித்திரர்கள் என்பவர்கள் படையெடுத்து வருவாங்க. யாரு? புஷ்யமித்திரர்கள் அப்படின்றவங்க படையெடுத்து வராங்க. இந்த படையெடுப்பை யார் எதிர்கொள்வா அப்படின்னா குமாரகுப்தரினுடைய மகனான ஸ்கந்தகுப்தர் அப்படின்றவர் தான் எதிர்கொண்டு அந்த போர்ல வெற்றி பெறாரு. அந்த வெற்றிய தன்னுடைய தந்தை கிட்ட சொல்ல முடியாத இடத்துல அவர் வந்து இறந்து போயிடுறாரு. ஓகேங்களா, ஸ்கந்தகுப்தர் அப்படின்றவரு ஜெயிச்சிட்டு தந்தைகிட்ட சொல்றதுக்காக போறாரு. ஆனா தன்னுடைய தந்தை அப்படின்றவரு இறந்துடுறாரு அப்படின்றது தெரிய வருது. அதுக்கடுத்து ஸ்கந்தகுப்தர் அப்படின்றவரு ஆட்சி பொறுப்பை ஏற்கிறாரு. ஸ்கந்தகுப்தர் என்னெல்லாம் செய்யறாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா, குமாரகுப்தருக்கு மொத்தம் 2 மகன்கள் இருந்திருப்பாங்க, ஸ்கந்தகுப்தர் அப்புறம் புருகுப்தர். இதுல ஸ்கந்தகுப்தர் அப்படின்றவரு ஆட்சி அமைக்கிறாரு. அவருடைய ஆட்சி காலகட்டத்துல நம்ம முதல்ல பார்த்தோம், குமாரகுப்தரினுடைய இறுதி காலகட்டத்துல புஷ்யமித்திரர்களை எதிர்த்து சண்டையிட்டு அதுல ஜெயிப்பாரு. மறுபடியும் படையெடுப்பு நடக்குது. புஷ்யமித்திரர்களுக்கும் ஹீனர்களுக்கும் எதிரான ஒரு படையெடுப்பை மேற்கொள்றாரு ஸ்கந்தகுப்தர். இவர்கள் இருவருக்கும் எதிராக 2 முறை படையெடுப்பு மேற்கொள்வார். சரிங்களா, 2 முறை படையெடுப்பை மேற்கொண்டு வெற்றி பெறுகிறார். என்னதான் இவர் ஜெயிச்சாலும் பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய பாதிப்பை குப்த பேரரசு சந்திக்குது அப்படின்றத சொல்றாங்க. அந்த பொருளாதார பாதிப்பு எதுல தெரியுது அப்படின்னா, தரம் குறைந்த நாணயங்களை ஸ்கந்தகுப்தர் அப்படின்றவர் வெளியிடுறாரு. அதன் மூலமாக பொருளாதாரம் தெரிகிறது அப்படின்றத சொல்றாங்க. இவ்வளவு பொருளாதார வீழ்ச்சியில இருந்த போதும் சந்திரகுப்த மௌரியரால் உருவாக்கப்பட்ட சுதர்சனா ஏரிக்கு கரை அமைக்கும் பணியை வந்து செய்கிறாரு ஸ்கந்தகுப்தர். இதன் மூலமாக இவர் நீர்ப்பாசனத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு அப்படின்றது நமக்கு தெரியுது. விஷ்ணுவினுடைய தீவிர பக்தராக இருந்த போதிலும் சமய சகிப்புத்தன்மை கொண்ட அரசராக நம்ம ஸ்கந்தகுப்தரை சொல்றோம். இவரை பற்றிய செய்திகளை பிதாரி தூண் கல்வெட்டுக்கள் வழியாக நாம் அறிகிறோம். அதன் மூலமாக தான் நம்ம 2 முறை புஷ்யமித்திரர்கள் மற்றும் ஹீனர்களுக்கு எதிராக வெற்றி பெற்ற செய்திகளையும் நம்ம பிதாரி தூண் கல்வெட்டுக்கள் வழியாக அறிய முடிகிறது. இப்ப இந்த கடைசி பேரரசர் அப்படின்னு சொல்லி யாரை சொல்லுவோம் அப்படின்னா நம்ம ஸ்கந்தகுப்தரை தான் சொல்லுவோம். கடைசி பேரரசர் அப்படின்றத ஸ்கந்தகுப்தரா சொல்லுவோம். இவருடைய ஆட்சி காலகட்டம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா, ஹீனர்களுடைய படையெடுப்பினால பேரரசு வீழ்ச்சியை சந்திக்க ஆரம்பிக்குது. இந்த ஹீனர்கள் அப்படின்றவங்க யாரு அப்படின்னா ஒரு நாடோடி இன மக்கள் தான் ஹீனர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா, இதனுடைய ஒரு பிரிவினர் என்ன செய்யறாங்க அப்படின்னா ரோமாபுரிக்கு எதிரான படையெடுப்பை மேற்கொண்டு ரோமாபுரியை வீழ்த்துறாங்க அப்படின்றத சொல்றாங்க. மற்றொரு பிரிவினர் வெள்ளை ஹீனர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இவங்க தான் இந்தியா மீது படையெடுத்து வந்தவர்களாக இருப்பாங்க. அதுல முக்கியமான ஒரு அரசர் தான் தோரமணன் அப்படின்றத சொல்றாங்க. தோரமணன் ஹீனன்களுடைய அரசன் தான் தோரமணன். இவருடைய மகன் தான் மிகிரகுலர் அப்படின்னு சொல்றாங்க. மிகிரகுலர் அப்படின்றத சொல்றாங்க. இந்த மிகிரகுலர் என்ன செய்வாரு அப்படின்னா ஸ்கந்தகுப்தரினுடைய சகோதரர் அப்படின்னு சொல்லி முன்னாடியே பார்த்தோம். புருகுப்தர் என்பவர் இருப்பாரா, புருகுப்தர். இந்த புருகுப்தருக்கு ஒரு மகன் இருப்பாரு. அவர் தான் யார் அப்படின்னா நரசிம்ம குப்தர் அப்படின்னு சொல்றாங்க. நரசிம்ம குப்தர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நரசிம்ம குப்தருக்கு இன்னொரு பேர் இருக்கு, பாலாதித்யர் அப்படின்னு சொல்றாங்க. பாலாதித்யர். இந்த பாலாதித்யர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த மிகிரகுலருக்கு கப்பம் கட்டக்கூடிய குறுநில மன்னராக மாறுகிறார். ஒரு பெரிய நிலப்பகுதியை ஆட்சி செய்த பேரரசர் மிகிரகுலருக்கு கப்பம் கட்டக்கூடிய ஒரு குறுநில மன்னராக மாறுகிறார் என்ற செய்தியை வந்து சொல்றாங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து கடைசி அரசர், குப்தர்களினுடைய கடைசி அரசர் யாரு அப்படின்னா
விஷ்ணுகுப்தர் என்று சொல்கிறார்கள். சரிங்களா, விஷ்ணுகுப்தர் தான் குப்த பேரரசினுடைய கடைசி அரசர் அப்படின்னு சொல்றாங்க. கடைசி பேரரசர் அப்படின்னா நமக்கு ஸ்கந்தகுப்தர், கடைசி அரசர் அப்படின்னா நமக்கு விஷ்ணுகுப்தர் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இதுக்கடுத்து நம்ம குப்தர்களுடைய ஆட்சி மற்றும் நிர்வாகம் பற்றி அடுத்த காணொலிகளில் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருப்போம். இலக்கை அடையும் வரை. தேங்க்யூ.